கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 86:10-11. Psalms 86th chapter verse 10 and 11. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பாவை எப்படிப்பட்டவரா? தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். மகத்துவமான காரியங்களையும் உங்களுக்கு அதிசயமான காரியங்களையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்க லைஃப்ல எந்தெந்த காரியத்துல அப்பாவுடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டுமோ, அப்பாவுடைய அதிசயத்தை பார்க்க வேண்டுமோ, இன்றைய தினத்துல அப்பாவைகளை செய்ய போறாங்க. இது யார் சொல்லுகிறார் என்று பார்த்தால் தாவீது சொல்லுகிறார். தாவீது அப்பாவை குறித்து ஏன் அவ்வளவு மகிமையாய் பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம்னா, அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை தான் அப்பா என்னவா மாத்தினாங்க? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைத்தார். ராஜாவாக அரசாண்டது 40 வருடங்கள். இப்போ ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ராஜாவாக தேவன் 40 வருடங்கள் அரசாள வைத்தார். சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதனை அவருடைய மகத்துவம் உள்ள தேவன் அவரை ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம், நான் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறேன்னு நினைக்கலாம், குடும்பத்தார் என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கலாம், என்னை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால என்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறேன். அவர்கள் எல்லார் கண்களுக்கும் முன்பாகவும் அப்பா உங்களை என்ன பண்ண போறாங்களா? நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுவார். அவர் மகத்துவம் உள்ள தேவன். அடுத்து எப்படிப்பட்ட தேவனா? அதிசயங்களை செய்கிற தேவன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் சாதாரணமாய் அழைத்து கொண்டு வரவில்லை. அவங்கள 10 விதமான வாதைகளை கொடுத்து அவங்க எல்லாரும் அந்த அதிசயங்களை பார்க்கும்படி அப்பா செய்தார். அதே போலதான் இன்னைக்கும் அப்பா உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வராங்க. எந்தெந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியம் உங்களை இழுத்து பிடித்து கொண்டு அப்பா கிட்ட வரக்கூடாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறதோ, எந்த பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறதோ, எப்படி அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அப்பா அதிசயங்களை செய்து அழைத்து கொண்டு வந்தாரோ, அதே போல உங்களுக்கு அந்த காலை நேரத்துல சொல்றாரு, நான் அதிசயங்களை செய்து உங்களை வெளியே கொண்டு வந்து எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அப்பா உங்களை என்ன பண்ண போறாங்க? மேன்மைப்படுத்த போறாங்க. தாவீது அவர் ராஜா வாக்குனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதே வசனம் பாருங்க, அவர் சொல்றாரு, நீர் ஒருவரே தேவன். இவ்வளவு அருமையா சொன்னார்ல, நீர் ஒருவரே தேவன். 10ஓடு 1 11 தேவன் அல்ல நம்ம அப்பா, அவர் ஒருத்தர் தான் தேவன். அவர் ஒருவராய் வானங்களை என்ன பண்ணாரு? விரித்தார். பூமியை விரித்தார். அவர் ஒருவரே தான் என்ன பண்ணாரு? அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். இன்னைக்கும் நீங்களும் அதே மாதிரி, ஏசப்பா நீங்க ஒருவர் தான் தேவன், நீங்க என் இருதயத்துக்குள்ள வாங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது, அப்பா உங்களை விட்டா நான் எங்க போவேன், எனக்கு நீங்க தான் என் அப்பா என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது, அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் செய்ய, என் பிள்ளை என்னதான் நம்பி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அற்புதத்தை செய்வாங்க. இன்னைக்கும் வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? அதை விட்டுடுங்க. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நீர் ஒருவரே எனக்கு தேவன். 11ஆம் வசனத்துல சொல்றாங்க, verse 11ல, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். தாவீது ராஜா சொல்றாரு, உங்க வழியை எனக்கு போதியும். நீங்களும் கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. அவர் யார்? உங்களுடைய தகப்பன். தாவீதுக்கு அவர் இருந்த காலத்துல ஏசப்பா உங்களுக்காக மரிக்கல, ஆனா நமக்காக மரித்து இருக்காங்க. நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். நீங்க அப்பா கிட்ட எனக்கு நான் போக வேண்டிய வழியை காட்டும் என்று சொன்னா காட்டுவாங்க. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையில நடப்பேன். அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். அதே போல இன்னைக்கும் ஒரு பொருத்தனை செய்யுங்க. பைபிள் நான் நிறைய படிப்பேன், உங்க வார்த்தையின்படியே நான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. நான் உமது நாமத்திற்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அவருக்கு நல்லா தெரியும், அவரால் என்ன பண்ண முடியாது? அப்பாவுக்கு பயந்து வாழ முடியாது. அவருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லுகிறார். எரேமியா 32:38 இருந்து பார்க்கலாம். ஜெரேமியா 33rd chapter from 38 verse. அப்பா சொல்றாங்க, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்பா என்ன சொல்றாங்க? நான் அவங்க தேவனா, நான் தான் உங்களுடைய
அப்பாவே சொல்றாங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகளாக ஜனங்களா இருப்பீங்க. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் பின்னாடி வர சந்ததிக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு, அப்பாவுக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அப்பாவுக்கு பயப்படணும் அப்படின்னா அது அப்பா தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க, எவ்வளவு மக்கள் ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க, எவ்வளோ பேர் யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க, எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எதேச்சியா பார்க்கல, அப்பா தான் உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. எதுக்கு பார்க்க வச்சிருக்காங்க? உங்களுக்கு நன்மை செய்யும்படி பார்க்க வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு பயந்ததுனால என்ன பண்றீங்க? பயம்னா அப்பா வெட்டுவாரு, குத்துவாரு, உதைப்பாருன்னு அந்த பயம் இல்ல. அப்பா மேல நீங்க வைத்திருக்கிற அந்த அன்பு. என் அப்பாவுக்கு விரோதமா நான் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பா மேல வைத்திருக்கிற அந்த அன்பு. அப்போ அந்த அன்பை கொடுத்தது யாரு? ஏசப்பா தான். ஏசப்பா அந்த அன்பை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஏன் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அப்பா முடிவு பண்ணதுனால தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. 40வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. திருப்பி அப்பா இன்னைக்கு இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நீங்க கூட பின்மாற்றம் ஆயிடலாம். அப்பா சொல்றாங்க, நான் பின் வாங்குவதில்லை. என் மகளுக்கு என் மகனுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அப்பா பண்ணியிருக்காங்களாம். ஸ்தோத்திரம். அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, நீங்களே போகணும்னு நினைச்சாலும் உங்களை விட மாட்டாராம். அகன்று போகாதபடிக்கு உங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு பயப்படும் பயத்தைன்னா அவரோட அன்பு என்ன பண்ணியிருக்காரு? நம்ம இருதயத்துல வைத்திருக்கிறார். அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியிலையும் நீங்க என்ன பண்ணல? அப்பாவை விட்டு போகல. இன்னைக்கு சொல்றாங்க, இவ்வளவு நாள் போகாம இருந்தீங்கல்ல, வைராகியமா இருந்தீங்கல்ல, இன்னிலிருந்து நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 41 பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருப்பேன். அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை செய்யறது அப்பாவுக்கு சந்தோஷமா? அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறது அப்பாவுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு உலகத்துல யாராவது சொல்லுங்க. அடுத்தவங்க நீங்க நல்லா இருக்கிறது நினைச்சா அவங்க சந்தோஷப்படுறது ஒருத்தரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா உலகத்தை உண்டாக்குன அப்பா சொல்றாங்க, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாராம். நீங்க எங்கேயும் ஓடி போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. அதுலயே பாருங்க, இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லுகிறேன். நிச்சயமா நான் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு சொல்றாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசின கிருபைக்காய் நன்றி. இப்பொழுது இந்த காலை நேரத்துல சொல்றீங்க, என் அன்பை என் பிள்ளைகளுடைய இருதயத்துல நான் வைக்க போகிறேன். இவ்வளவு நாள் அவர்கள் அன்பா இருந்தாங்க, திடீர்னு பின்மாற்றம் ஆவாங்க, திரும்பி வருவாங்க. ஆனா அப்பா இந்த காலை நேரத்துல நீங்க சொல்றீங்கப்பா, என் அன்பை அவர்கள் இருதயத்தில் நான் வைப்பேன். அவர்களே இனி போக வேண்டும் என்று நினைத்தாலும் நான் விட மாட்டேன். நான் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக அப்பாவா இருப்பேன்னு சொன்னீங்கப்பா. நன்றி தகப்பன். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ஆசீர்வதித்து கொண்டிருக்கீங்கப்பா. டாக்டர்கள் டயக்னோஸ் பண்ண முடியாதபடி வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1 மாசத்துக்கு மேல ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அவருடைய தழும்புள்ள கரம் அன்பு மகளை தொடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் ஆம்ராஜா தொடுகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நொடியே தெய்வீக சுகத்தை கொடுக்கிறதுக்காக சொல். அதே போல ஆம்ராஜா, இந்த மாதத்துல திருமணத்தை வைத்திருக்கிறேன். அது நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கும் அப்பா அற்புதத்தை செய்யறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, இப்பொழுதே நீங்க அற்புதம் செய்து அந்த திருமணத்துக்கு அவர்கள் என்ன தேவை கிடைக்கவில்லை என்று பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையை இன்று நான் பூர்த்தி செய்வேன் என்று நீங்க சொல்லுகிறதுக்காக நன்றி. ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆம்ரஜா எலும்பு முறிவோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுதும் உங்களுக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் முறிந்து போன அந்த எலும்பை தொட்டு கொண்டிருக்கிறார். நன்றி இயேசு. இந்த நொடியே உங்களுடைய தழும்புகளால நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த கரம் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தொட்டு கொண்டிருக்கிறீர் ஐயா. அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து
நீரே சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். அதே போல திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி வயது அதிகமாகிவிட்டது, 35 வயதுக்கு மேலாகிவிட்டது, 40 வயதுக்கு மேலாகிவிட்டது, இனிமேல் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அழுகையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்போது நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக இப்பொழுதே அவர்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இப்பொழுதே நீர் உண்டாக்குகிறதற்காக இப்பொழுது நினைக்கிறாங்க, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்காக ஜெபிக்கலையேன்னு சொல்லி நினைக்கிறாங்கப்பா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லி, ஆமராஜா திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்போது நீர் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஆபிரகாமுக்கு சொன்னது போல அடுத்த உட்பவ காலகட்டத்துல உங்களுடைய பிள்ளைகள் குழந்தையோடு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக இப்பொழுது வார்த்தையில நீங்க சொன்னீங்க, நான் உங்களை நாட்டுவேன் என்று சொன்னீங்க. ஆமராஜா, உங்களுடைய பிள்ளைகள் பரதேசியாய் ஒரு சொந்த வீடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வார்த்தை நீங்க சொல்றீங்க, ஆமராஜ், யாரெல்லாம் வீடு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு நேராய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உண்டு பண்ணுகிறதுக்காக. அதே போல நீ சொன்னீரப்பா, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீ சமாதானம், குடும்பத்துல சமாதானம், சந்தோஷத்தை கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை குறித்து கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் அந்த போனுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல இருந்தும் இப்பொழுது ஒரு விடுதலை நீ தருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீ செய்ததுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிள்ளை. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.